ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு சீனாவின் தியான்ஜினில் நடைபெற்று வருகிறது. இதில் காலை சீன அதிபர் ஜி ஜின்பிங், பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் உள்ளிட்ட பலரும் இதில் உரையாற்றினர். பிரதமர் மோடி அவர்கள் பேசுகின்ற போது தன்னுடைய உரையில் பாதி அளவுக்கு பயங்கரவாதம் குறித்துதான் பேசினார். குறிப்பாக இந்தியா கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பயங்கரவாதத்தின் சுமையை அனுபவித்து வருகிறது. அண்மையில் பெஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் பயங்கரவாதத்தினுடைய அருவருப்பான மற்றொரு வடிவம். பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் இரட்டை நிலைப்பாடு கூடாது. பயங்கரவாதம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் மனித குலத்திற்கும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. எனவே அதனை ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் மட்டுமின்றி உலக நாடுகள் அனைத்தும் கூட்டாக இணைந்து எதிர்ப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது தியான்ஜின் டிக்ளரேஷன் என்று சொல்லப்படுகின்ற கூட்டு பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த நாடுகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒரு விஷயத்தில் இந்த மாநாட்டினுடைய முக்கியமான அம்சம் என்ன நிறைவேற்றப்பட்டது என்பது தொடர்பான ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவார்கள். அதுதான் டிக்ளரேஷன் என்று கூறப்படும். அது எங்கு நடைபெறுகின்றதோ அந்த பெயரை வைத்து அது பிரகடனம் என்று அழைக்கப்படும். தற்போது தியான்ஜினில் நடைபெறுவதால் இது தியான்ஜின் டிக்ளரேஷன் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த கூட்டு பிரகடனத்தில் பெஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை உறுப்பு நாடுகள் மிக கடுமையாக கண்டிப்பதாக கூட்டு பிரகடனம் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இது போன்ற தாக்குதலை நடத்தியவர்கள், ஏற்பாடு செய்தவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் நீதியின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும் என்பதையும் கூட்டு பிரகடனம் வெளியிட்டிருக்கிறது. இந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. இந்த மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பும் கலந்து கொண்டிருக்கிறார். அவரை வைத்துக் கொண்டு அவர் முன்னிலையிலேயே இந்த கூட்டு பிரகடனம் வெளியிடப்பட்டிருப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. கடந்த மாதம் ஷாங்காயில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பெஹல்காம் தொடர்பான தீர்மானம் இடம்பெறவில்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திடவே மறுப்பு தெரிவித்து விட்டார். அப்போது நிறைவேற்றப்படாத ஒன்று தற்போது நிறைவேறி இருக்கிறது. ஒன்று பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டிப்பது, மற்றொன்று இதற்கு ஏற்பாடு செய்தவர்கள், ஆதரவளித்தவர்கள், நடத்தியவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட்டு நீதியின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கூட்டு பிரகடனமாக வெளியிட்டு இருப்பது என்பது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவே பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இதில் ஷெபாஸ் ஷெரீப்பை வைத்துக் கொண்டே பிரதமர் மோடி அவர்கள் பேசுகின்ற போது சில நாடுகள் பயங்கரவாதத்தை வெளிப்படையாகவே ஆதரிக்கிறது, இவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோமா என்ற மிக கடுமையான சில கேள்விகளை எழுப்பியிருந்தால் இதன் பின்னணியில் தான் தற்போது இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இந்த கூட்டு பிரகடனம் என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது.